மாமல்லபுரத்தில் பாமக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றி வருகிறார். தங்களுடைய எதிரி திமுக தான் என்றும், ஆனால் அவர்களை பற்றி பேசாமல் எல்லோரும் தங்களை பற்றியே பேசுவதாகவும் அன்புமணி அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் பேசி வருகிறார். திமுகவின் தவறுகளை பற்றி பேசவிடாமல் தங்களது பிரச்சனைகளை பேச வைத்து விட்டார்கள் என்றும் அன்புமணி கூறியிருக்கிறார். அன்புமணி பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். அதாவது இதுல நீங்க புரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா, காலையில இருந்து இங்க இந்த மேடையில பேசிட்டு இருக்கவங்க எல்லாமே நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்முடைய எதிரி திமுக. திமுக செய்கின்ற தவறுகள், ஊழல்கள், அநீதிகள், சமூக அநீதிகள், அதை பத்தி நம்ம காலையில இருந்து நம்ம பேசல. அப்போ எந்த அளவுக்கு திமுக சூழ்ச்சி பண்ணி நமக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி நமக்குள்ளேயே பேச வச்சிருக்கிறாங்க, இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒட்டுமொத்த காரணம் யாருன்னா இந்த துரோகி திமுக காரணம் தான். அவங்களை எப்படி வீழ்த்தணும், இது உங்க ஒவ்வொரு மனதிலும் இருக்கணும். இந்த சட்ட சிக்கல், அந்த சிக்கல், அரசியல் சிக்கல் நான் பாத்துக்கிறேன். ஒன்னுத்தையும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, யாராலையும் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அது எல்லாம் நம்ம பாத்துக்க போறோம். அதெல்லாம் என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதனால இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என்ன சட்டத்துல நம்ம வழக்கறிஞர் பாலு அவர்கள் அதுல என்ன சொல்ல போறாரு? ஒன்னும் ஆக போறது இல்ல, நம்ம தான் கட்சி, நம்ம தான் சின்னம் சொல்ல போறாரு. யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. சட்ட சிக்கல்கள் குறித்து தான் பார்த்துக் கொள்வதாகவும், தேர்தலுக்கு அனைவரும் தயாராக வேண்டும் என்றும் அன்புமணி கட்சி நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.